சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன பூ அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு? சும்மாதான். சரி, இங்க பாரு, சமைக்கிறதுக்கு அரிசி, பருப்பு, காய்கறின்னு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியா? சரி, கொஞ்ச நேரத்துல சமைச்சிடலாம். பாத்து பாத்து பத்திரமா வாமா. போடு போடு போடு. போதும் 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 போதும். கலக்கி கலக்கி ஊத்துங்க. போதும் 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 போதும். ஐயோ இல்ல, சும்மா உப்பு இருக்கான்னு பார்த்தம்மா. நீ விட்டு. ஐயோ செம்மையா இருக்கு தங்கம். உப்பு கொஞ்சம் போட்டுருக்குமா? வேண்டாம். கட்டாதுல. தினம் வீட்டுல சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிச்சா? இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடும் போது ருசி அப்படியே தெரியுது. நான் நினைக்கிறேன் இந்த ருசி எல்லாமே உன் கைப்பக்கத்தினாலதான். என் கைப்பக்கம் ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு உங்க கைப்பக்கம் சேர்ந்து இருக்கு, அதான் காரணம். இதுக்காகவே வாரம் ஒரு முறை வந்து சாப்பிடணும்னு ஆசையா இருக்கே. சரி சரி, இந்தா தங்கம். உங்களுக்கு பெரிய வாயா விட்டுட்டுமா? குழந்தை நினைச்சு ஊட்டு. பாடா. என்ன என்ன அப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல, எனக்குல இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததா, அந்த சந்தோஷத்தோட எக்ஸ்ட்ராவா உன் மடியில படுத்து கிடக்கணும்னு தோணுது. படுத்துக்கு வா. வாங்க. அப்பாடி தங்கம், என்னால இந்த நாளை மறக்கவே முடியாது. ஒன்னா ஓடி ஆடி விளையாடி நம்ம 2 பேர் மட்டும் சமைச்சு சாப்பிட்டு ஒருத்தருக்கு பதிலாக ஒருத்தர் ஊட்டி விட்டுட்டு, நம்மளை விட இன்னைக்கு யாராவது சந்தோஷமா இருந்திருப்பாங்களான்னா தெரியல. நம்ம வாழ்ந்த இந்த ஒரு நாள் இருக்குல்ல, இதை நான் வாழ்நாளே மறக்க மாட்டேன். எதுக்காகவுமே யோசிக்காம, யாருக்காகவுமே பயப்படாம நம்ம 2 பேருக்காக தான் இந்த உலகமே இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த நாள் இன்னொரு தடவை வருமானு எனக்கு தெரியல, ஆனா இந்த நாள் மாதிரி இன்னொரு நாள் கிடைக்குமான்னு ஏங்க வச்சிச்சு. மாமா ஆசைப்படுற ஒரு வாழ்க்கையை யாருக்கும் தெரியாம இப்படி காட்டுக்குள்ளதான் வந்து கொடுக்கறேன்னு நினைக்கிறப்போ தாங்க முடியாத வேதனையில தவிக்கிறேன். நம்மள ஒண்ணு சேர விடாம தனித்தனியா பிரிச்சு வச்சது பொன்னிதான். அவளாலதான் நமக்கு இத்தனை வேதனையும் துக்கமும் வந்து சேர்ந்திருக்க. சீக்கிரமே அவ ஒரு குழந்தைய பெத்துக்கணும். அப்பதான் அவளோட சூழ்ச்சி வலையில இருந்து நான் வெளியில வர முடியும். அப்பதான் எனக்கு விடுதலை கிடைக்கும் மாமா. ஓய், என்ன ஏதோ யோசிச்சுட்டே இருக்க? இது பாரு, சந்தோஷமா இருக்கணும், புரியுதா? இன்னைக்கு வாழ்ந்த இந்த சந்தோஷமான நாளை நினைச்சேன். என்ன சொல்றதுன்னே தெரியல மாமா. தங்கமே, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு, ஆனா இந்த நாளை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். சரி போலாம், எழுந்துருங்க. போலாமா? எனக்கு போகவே மனசு வர மாட்டேங்குது. சரி, நீ வேற வீட்டுக்கு போனோம்ல, போலாம். வா.
திரும்புமா இருங்க. ஏற்றுமா திரும்புமா ம். ஏய் ஓ, மாமா. ஐயோ ஆஹா ஆஹா மழையில நனையுது ஒரு சுகம்தான். மாமா. தங்க வா மாமா, அங்க ஒரு வீடு இருக்கு, வாங்க போலாம். மழை செம்ம. ஐயோ மாமா, வாங்க வாங்க மாமா.